ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட ஒரு வேத வார்த்தையை நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல கேட்கிறாருங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அவர் மேல அதிகமாக அன்பு வைத்து அவருக்காக ஏதாவது செஞ்சாகணும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்துல அதிகமாக பகிர்ந்து கொண்டு அவரை பற்றியே நினைத்து கொண்டு அவரை அதிகமாக பாடி அவர் சமூகத்தில் அதிகமாக காத்திருந்து வேத தியானங்களை செய்து வாழ்ந்த நாட்கள் நம்ம ஆதியிலே அவரிடத்திலே அன்பு கொண்டிருந்ததான அந்த நாட்களை கர்த்தர் மீண்டுமாக நினைத்து பார்க்க சொல்லும்படியாக இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறாருங்க. ஏன்னா அந்த அன்புல நாம் ஒரு நாளும் குறைபட்டே போகக்கூடாது. அந்த அன்புல நாம வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன் முடிவு பரியந்தம் அந்த அன்பில நாம நிலைத்திருந்து பரலோக ராஜ்யத்துக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக குறைவில் இருக்கிற ஜனங்கள், வியாதியில இருக்கிற ஜனங்களுக்காக அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் சொல்லி சுவிசேஷத்தை சொல்லி அவரிடத்துல சேர்க்கும் பணியில நாம குறைவுபட்டு இருந்தோமானால் இந்த நாளிலே நம்மளை மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறாருங்க. அதாவது ஜோசப் என்ற ஒரு வாலிப மகன், அவனுடைய வாலிப பிராயத்துல பார்த்தீங்கன்னா மிஷனரியாக போகணும்னு சொல்லி அவர் ஜெபிச்சு கொண்டிருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா மொகலா என்ற தீவுல அநேக தொழுநோயாளிகள், அவர்கள் அநேக குடும்பங்களினாலே கைவிடப்பட்டவர்கள், அந்த தொழுநோயினால துன்பப்பட்டு சூழ்நிலையே மாற்றப்பட்டவர்களாக, எல்லா இருளான வாழ்க்கையாக, சரியான ஆகாரம் கிடைக்காம அவர்களுடைய அந்த தொழுநோயினால ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வாழ்ந்ததான அந்த ஜனங்களை குறித்து அறிஞ்சோன்ன தன்னுடைய வாலிப பிராயத்தை கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஆண்டவரே அந்த தீவுல இருக்கிற இந்த தொழுநோயாளிகளுக்காக நான் போற ஆண்டவரே, அவளுக்கு தேவையான உதவிகளை செய்யற ஆண்டவரே, உங்க அன்பை நான் பகிர்ந்து கொள்றேன்னு சொல்லி அந்த வாலிப பிராயத்துல பார்த்தீங்கன்னா உலக இன்பங்களை, உலக ஆசா பாசங்களை எல்லாம் வெறுத்தவராக அந்த தீவுக்கு கடந்து போறாருங்களா. அநேகர் அவரை தடுத்தாரா, இந்த வாலிப பிராயத்தை வீணாக்கிறாத, அங்க போனீங்கன்னா உன்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அநேகர் தடுத்த போதிலும் அவர் அந்த தீவுக்கு போற தன்னுடைய அர்ப்பணிப்பை மாற்றிக்கொள்ளாதவராக அந்த தீவுக்கு புறப்பட்டு போனாராம். அந்த தீவுல போய் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் தொழுநோயினால துவண்டு போய் துன்பப்பட்டவர்களாக அவ்வளோ ஒரு வியாதியின் கொடூரத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு போய் அவரால் முடிந்த மருத்துவ உதவிகளை செய்தாராம், அவரால் முடிந்த ஆகாரங்களை அவங்களுக்கு கொடுத்தாராம். ஆனா அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இவரை நேசிக்காத படிக்கே அவரை ரொம்ப அசட்டை பண்ணாங்களாம். இங்கேருந்து போ, ஆனா அவர் கொடுக்குற பொருளெல்லாம் வாங்கிக்குவாங்களாம். அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லையாமா அநேக ஆண்டுகளாக. ஆனாலும் அவர் தேவனுடைய அன்புல குறைந்து போகாதபடிக்கே, ஐயோ ஆண்டவரே இங்க இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கலையேன்னு சொல்லி அவர் சோர்ந்து போகாதபடிக்கே தொடர்ந்து ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு சொல்லி கொண்டே இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் அதுக்காக பிரயாசப்பட்டு அவர் ஜெபித்து அந்த அர்ப்பணிப்பிலே உறுதியாக நின்று பார்த்தீங்கன்னா அவர் அந்த நாட்கள் முழுவதுமாக அந்த தொழுநோயாளிகளோடு செலவிட்டு அவளுக்காக ஆலயங்களை கட்டி அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆராதனையிலே அவரை வழி நடத்தி இருக்கிறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 49வது வயதுல அவரும் அதே தொழுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் சுடுதண்ணி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணி தன்னுடைய கையில ஊற்றி அவருக்கு உணர்ச்சியே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சான். அப்போ அவர் நினைச்சாராம், ஓ நானும் தொழுநோயினால பாதிக்கப்பட்டுட்டேனா அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரை தூஷிக்கவே இல்லையாமாங்க. இன்னுமாக அவர் அன்புள்ளவராக இருந்து, ஆண்டவரே முடிவு பரியந்த உங்களுக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே, இந்த அர்ப்பணிப்பை நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஆண்டவரே, நீங்க எனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நல்ல தேவனாகத்தான் ஆண்டவரே இருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த இடத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்களுக்காகவே வாழ்ந்து அந்த தொழுநோயால அவரும் மரித்து போனாராமாங்க. அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பை அநேகர் ஏற்றுக்கொண்டு எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை தகுதிப்படுத்தி கொண்டாங்கன்னா
இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இன்னைக்கு நம்மளிடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்மை சுற்றி எத்தனை ஜனங்கள் வியாதியினால, துன்பத்தினால, கவலை கஷ்டங்களினால இருக்காங்க. அவரிடத்துல தொடர்ந்து நம்ம போய் செயல்படுறோமா? ஆண்டவருடைய அன்பை சொல்லிட்டே இருக்கிறோமா? ஐயோ இவங்க கிட்ட சொன்னாலே இவங்க மாற மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நாம் அதையெல்லாம் நிறுத்தி இருந்தோம்னா இந்த நாளிலே அந்த அர்ப்பணிப்பை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். மீண்டுமாக ஆதியிலே ஆண்டவரிடத்துல கொண்ட அன்பை நாம் வைத்து செயல்படுகிறவர்களாக மாறும்போது பரலோகத்தின் தேவன் நம்ம மேல பிரியமாக இருக்கிறாருங்க. நமக்குள்ளாக இருக்க இந்த குறைவு இந்த நாளில மாறணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறப்பா, அந்த அர்ப்பணிப்புல நானும் நின்று என்னால் இயன்ற வரைக்கும் பரலோக ராஜ்யத்துக்கென்று அநேக ஜனங்களை கூட்டி சேர்க்க நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லி இந்த நாளிலே நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, அந்த ஜோசப் என்ற அந்த வாலிப மகன் அப்பா தன்னுடைய வாலிப பிராயம் முழுவதுமாக ஆண்டவரே 49 ஆண்டு காலமாக கர்த்தருக்காக ஆண்டவரே அந்த தொழுநோயாளிகள் மத்தியிலே அப்பா முடிவு பரியந்தம் நிலைத்து நின்று உங்க அன்பை சொன்னாரே ஆண்டவரே, அதை போல அப்பா நாங்க ஆண்டவரே ஆதியிலே உங்க மேல வச்சிருந்த அன்புல குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா. ஒரு விசையா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்பை புதுப்பிக்கும்படியாக, இந்த அர்ப்பணிப்பிலே இந்த நாளிலே செயல்படும்படியாக எங்களை நாங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்க விரும்புகிறதான உங்க சித்தத்தை செய்யும்படியாக நாங்க இந்த நாளிலே செயல்படும்படியாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்க பக்கமாக திரும்புகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பரலோக ராஜ்யத்தின் வேலையை செய்து ஒரு கூட்ட ஆத்துமாக்களை மக்காக சேர்க்கும் பணியிலே நாங்கள் சோர்ந்து போகாம செயல்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்ததாமே இந்த நாளிலே இந்த அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொண்டு நம்மை வழி நடத்துவாராக. God bless you.